கோவை மாவட்டம் சூலூரில் முதலமைச்சர் கோப்பைக்கான பளுதூக்கும் போட்டி மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பரிசுகளை வழங்கினார். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். பங்கேற்பு கோவை மாவட்டம் சூலூரில் தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. கோவை மண்டல அளவிலான பளுதூக்கும் போட்டிகள் கோவை அரசூர் பகுதியில் உள்ள KPR கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. போட்டிகளை கோவை மாநகர மேயர் ரங்கநாயகி துவக்கி வைத்தார். KPR குழுமத் தலைவர் KP ராமசாமி நேரில் வந்து மாணவ மாணவிகளை வாழ்த்திச் சென்றார். கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, நாமக்கல், சேலம் என 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த போட்டிகள் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்ற போட்டிகளில் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் பதக்கங்களை வழங்கினார். வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். முதல் 4 இடங்களை பெறும் மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் தமிழரசி, டாக்டர் தீபா, மாநில பொதுச் செயலாளர் வடிவேல், மாவட்ட பொருளாளர் ரங்கநாதன், கணபதி ராமன், கோகுல்நாத் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தமிழகத்தினுடைய முதல்வர் ஆணைப்படி நடைபெற்று வருகின்ற முதலமைச்சர் கோப்பைக்கான இந்த பளுதூக்கும் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு அரசு துறையிலே வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ள காரணத்தால் இந்த 5 பிரிவுகளாக கல்லூரி மாணவர்களும், பள்ளி மாணவர்களும், பொதுமக்களும், அரசு ஊழியர்களும், மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொள்கின்ற இந்த மாபெரும் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்ற வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 37 கோடி ரூபாய் பரிசை கொண்ட இந்த போட்டியில கலந்து வெற்றி பெறுகின்றவர்களுக்கு 37 கோடி ரூபாய் பரிசுகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஆணைப்படியும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவருடைய துறையின் கீழ் இயங்குகின்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக இன்றைக்கு கோவையில் KPR கல்லூரியிலே மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட 6 மாவட்டங்கள் கலந்து கொள்கின்ற மாபெரும் பளுதூக்கும் போட்டி 2 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் பள்ளி மாணவர்களும், கல்லூரி, பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என்ற 5 வகை பிரிவினர் கலந்து கொண்டு மிகச்சிறந்த முறையிலே இந்த பளுதூக்கும் போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் KPR கல்லூரி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.